வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம இந்தியா வெர்சஸ் யூஎஸ்ஏ 25வது வேர்ல்டு கப் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்பால்ல யூரோ 2024 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லீக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி வந்து வேர்ல்டு கப் வந்து நம்ம கிரிக்கெட்ல செலிப்ரேட் பண்றோமோ அது மாதிரி ஃபுட்பால்ல யூரோ 2020 ஒரு பெரிய ஒரு சீரியஸ். ஸோ அதுக்கான டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேட்சுக்கான எடிட்டட் டைம் வந்து நான் கரெக்டா சொல்றேன். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெர்மனில தான் நடத்துறாங்க. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் வந்து 6:30 மணிக்கும், ரெண்டாவது மேட்ச் வந்து 9:30 மணிக்கும், மூணாவது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கும் இருக்கு. ஸோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சஸ் இருக்கு. ஸோ 3க்கான டீம்ஸ் கொடுக்க போறோம், வீடியோஸும் கொடுக்க போறோம். ஸோ அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வீடியோஸ் வரும். ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதனால நீங்க மறக்காம மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 51 ஃபுட்பால் மேட்ச் இருக்கு. ஃபைனல் எல்லாமே சேர்த்து 51 மேட்சுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி போட்டு இன்னைக்கு மேட்ச் 1வது மேட்ச் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு வின் பண்ணியிருக்கோம், எவ்வளவு லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா ஸ்டாட்டையும் பத்தி கடைசியில் 51வது நாள் நமக்கு வந்து இந்த சீரீஸ்ல ப்ராஃபிட்டா லாஸ் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சோட வந்து பாத்தீங்கன்னா இந்த லீக்கை வந்து நான் எடுக்கலான் இருக்கேன். நான் வேர்ல்டு கப்புக்கு நம்ம கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு அப்படிதான் எடுக்கலாம் நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் வந்து காலையில ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்மளால சரியா பிளே பண்ண முடியாது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா 51 ஃபுட்பால் மேட்சுக்கு 51 கரெக்டா பிளே பண்ண போறோம். என் கூட சேர்ந்து நீங்க விளையாடுங்க. ஸோ யார் யார் வின் பண்ற, யார் யார் தோக்குறோம் அப்படிங்கறத நம்ம ஃபைனல் 51வது மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கான அறிவிப்பு தான் இந்த இந்தியா வெர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச்ல நீங்க எல்லாருமே வீடியோ பார்ப்பீங்கிறது தான் சொல்றேன். ஸோ மறக்காம ஃபுட்பால் லீக்குக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸ் எல்லாமே போடுவோம், நீங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இது வரைக்கும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, ஒரு டீம் கிரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்தியா வெர்சஸ் நீங்க யூஎஸ்ஏ மேட்ச்லயும் கஷ்டப்பட்டு நீங்க வந்து ஒரு டீம் கிரியேட் பண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஓனா ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு பிளேயரை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் குபேரா ஃபேண்டசி ஆப்போட ஸ்பெஷல். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. இந்த நியூயார்க் பிச்சை பொறுத்த வரைக்கும் பவுண்டரி லைன் நல்லாவே பெருசு, பட் யூஸ்டு பிச்சு ஆகுது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணாங்க, ஃப்ரெஷ் ட்ராக்காக போட்டு கொடுத்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் யூஸ்டு பிச்சா ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதாவது ஒரு மேட்ச் ஆட ஆட அது கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனா கொஞ்சம் அது வந்து சப்போர்ட் பண்ணும் பேட்ஸ்மேனுக்கு. பட் இது வரைக்கும் அது வந்து பெருசா பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ணல. ரீசெண்டா நடந்த ஸ்கோரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சோட ரெக்கார்டு எல்லாமே பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வெர்சஸ் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தானை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. முதல் மேட்சான கனடாவை வின் பண்ணாங்க, அதுக்கு அடுத்தபடியா பாகிஸ்தானை வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஓவர்ல வின் பண்ணதான் சூப்பரான ஒரு இது. ஸோ இது வேர்ல்டு கப்ல ஒரு மெமரியா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஆனா இந்தியா கூட ஆடும்போது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் டீம், ஒரு வீக் டீம் அந்த மாதிரி தான் இந்த மேட்சை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். பாகிஸ்தான் கூட ஆடின ஸ்டாட்ஸ் கிடையாது நம்மகிட்ட. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாகிஸ்தானுக்கும் கனடா மேட்ச் பாகிஸ்தான் ஸ்டாட்ஸ் இல்லைன்னு. ஸோ இது வந்து எடிட் பண்ண முடியல, எனக்கு இந்த சைடு எடிட் பண்ண முடியல அந்த இது. ஸோ அதனால அதை கொடுத்துருக்கேன். ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் டீம், ஒரு வீக் டீம் ப்ரெடிக்ஷன் வந்து ஈஸி தான். ஸோ அதனால நான் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிங்கு, பும்ரா, சிராஜி, ஹர்ஷல் பட்டேல், ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியாவை யூஸ் பண்ணுவாங்களா? பாகிஸ்தான் கூட யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நம்ம அயர்லாந்து கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனா யூஎஸ்ஏ மாதிரி டீம் கூட ஹர்திக் பாண்டியாவோட ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். எனக்கு தெரிஞ்சு சில டைம் கொடுப்பாங்க. அயர்லாந்து கூட நான் இப்படிதான் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு எடுத்தோம். அயர்லாந்து கூட 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இருந்தாலும் சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க ஹர்திக் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஜடேஜா, ஹர்ஷல் பட்டேல், சிராஜி, பும்ரா, சிங் இந்த 5 பேரையுமே எடுத்துட்டு டாப்ல ஆடக்கூடிய ரோஹித் சர்மா, விராட் கோலி, பண்ட் இந்த 3 பேரை எடுத்துக்கோங்க. ஸோ 5 + 3 8 ஆயிரும். இல்ல எனக்கு வந்து கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா வேணும்னா 9 பிளேயரை கூட நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லர் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 12 ரன் ஸ்கோர் பண்ணி 1 ஓவர் bowling பண்ணி விக்கெட் எடுக்க ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். மோனாங் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 66 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ரி கோஸ் வந்து 2 மேட்ச்ல 100 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. எனி ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 130 ரன். ஸோ அவர் தான் இந்த டீமோட ஒரு ஹார்ட் ஹிட்டர், நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அடுத்து நம்ம கோரி ஆண்டர்சன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், எல்லாருக்குமே தெரியும். அடுத்து குமார் வந்து 2 மேட்ச்ல 14 ரன். சிங் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 8 ஓவர் bowling பண்ணி 1 விக்கெட், நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர் அந்த டீமுக்கு. இவரும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் புதுசா இறக்குனாங்க
அகைன்ஸ்டா நல்ல ஸ்பின் பவுலிங் பண்ணி ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்துட்டாரு. சிங் வந்து பாத்தீங்கன்னா 6 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அலிகான் வந்து 2 மேட்ச்ல 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. 8 ஓவர் பவுலிங் பண்ணி நெட்வேக்கர் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ இதுல வந்து நமக்கு வந்து இந்தியால இருந்து 8 பிளேயர் எடுத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து 3 பிளேயர், இந்தியால இருந்து 9 பிளேயர் எடுத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து 2 பிளேயர் போதுமானதா இருக்கும். அதுவும் குறிப்பா இந்தியா வந்து செகண்ட் பேட்டிங் பண்ற ஆப்ஷன் வந்ததுன்னா இந்த காம்பினேஷனோட போங்க. அதுவே இந்தியா செகண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணக்கூடிய காம்பினேஷன் வந்தாலும் இதோட போங்க, செகண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய காம்பினேஷன் தான் இதோட போங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. 8-3 9-2. ஸோ அந்த காம்பினேஷன்ல போங்க. ஒன்னு வந்து கோரி ஆண்டர்சன் வந்து கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், நம்ம பிபிஎல் மாதிரி லீக் எல்லாமே ஆடி இருக்காரு. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கோரி ஆண்டர்சனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆண்ட்ரிக் கோஸ்க்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 100 ரன். அடுத்து ஜோன்ஸ், இந்த 3 பேர் போதுமானதா இருப்பாங்க. உங்களுக்கு வேற யாரு எந்த பவுலிங் ஆப்ஷனும் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து டாப் 3 தான் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் எதுக்கு நீங்க போயிட்டு இது பண்ண போறீங்க? கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா பும்ரா கேப்டனா ட்ரை பண்ணலாம், ரோஹித் சர்மாவை கேப்டனா ட்ரை பண்ணலாம், விராட் கோலியை வந்து கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 பேருக்குள்ள கேப்டன் வைஸ் கேப்டனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற யாரையுமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சுன்னா சிங்க கூட கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். அதாவது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா பவுல் பண்ணுதுன்னா பும்ரா கேப்டன், வைஸ் கேப்டன் சிங்க ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்க இல்ல அப்படின்னா நீங்க வந்து கேப்டன் பும்ரா, வைஸ் கேப்டன் விராட் கோலி, இல்ல கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் பும்ரா, இல்ல கேப்டன் பும்ரா, வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா, அந்த மாதிரி கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த 4 பேருக்குள்ள கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இந்தியா வெர்சஸ் யூஎஸ்ஏ. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்பாலுக்கு ஏன் இவ்வளவு லொடன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. கம்பேர் டு கிரிக்கெட் நீங்க ஈஸியா வின் பண்ணலாம். அதாவது ஒரு மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 கோல் தான் போகும். அந்த 2 கோல் அடிச்சக்கூடிய பிளேயர்ஸை நம்ம கரெக்டா தூக்கி டீம்ல எடுத்துட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம வின்னிங். ஆனா கிரிக்கெட்ல அப்படி இல்லை. ஒரு 2 விக்கெட் எடுத்த பவுலர் எடுக்கலன்னா கூட நம்ம தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால ஃபுட்பாலை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் போட்டு நம்ம டெய்லி இந்த ஒரு பேஜ் அதுக்குன்னு கிரியேட் பண்ணி 1வது மேட்ச் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு வின் பண்ணிருக்கோம், எவ்வளவு லாஸ் அப்படின்னு 51வது மேட்ச் வரைக்கும் பார்த்து டோட்டல் அந்த சீரீஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் பக்காவா ஓப்பனா உங்ககிட்ட ஷேர் பண்ணி விளையாட போறோம் அந்த லீக் வந்து. ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.